லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மா எங்கடமா இருக்க? இதோ வந்துட்டேன். மா ஏய் புவனா, வாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. மா அங்க வெளிய பேக் இருக்கு, உள்ள எடுத்து வைக்கணும், வாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கு, போய்ட்டு வாங்க. என்னது? என்ன உள்ள எடுத்து வச்சிடலாம்? என்ன மாப்ள இதெல்லாம் பேக்கு? அது ஒன்றும் இல்லத்த, குடியிருந்தோம்ல அந்த வீட்டுக்காரனுக்கு எனக்கு சின்ன தகராறாகி போச்சு. மூத்த மாப்பிள்ளையா இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வெளியில் வாடகை வீட்டில் தங்கினா உங்களுக்கு நல்லாவா இருக்கேன், அதான் இங்கேயே தங்கிடலாம்னு வந்துட்டான். டெய்லி அங்கேயும் இங்கேயும் அலைய முடியலத்த. ஆமாமா, எல்லா திங்ஸும் இங்க டெம்போ வேன்ல இருக்கு. டேய் வடிவேலு, ஏ புவனா கொஞ்சம் வா, ஏன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பாரு பரம. மாப்ள அது என்ன மாப்பிள்ளை அது இதுன்னு ஒரேடி அப்படியே இழுக்கிறீல? என்னத்த நீங்க இழுக்கிறத பார்த்தா ஏதோ இக்கு வச்சு பேசுற மாதிரி தெரியுது. நாங்க வர்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமோ? என்ன பரமே, உங்க ஆத்தா வீட்டுக்கு போனா அப்படியே பட்டு கம்பளத்தை விரிச்சு வர வைப்பாங்க சொன்ன. என்ன உங்க அம்மா இந்த இழுத்துட்டு இருக்கு? அதானே. என்னம்மா ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன உனக்கு? அது இல்லடி, ஒரு வார்த்தை அமுதா கிட்ட கேட்டுக்கிட்டு. ஏய் பாத்தியா, இதான் நீ பிறந்து விட்டு மரியாதையா? ஏய் நல்லா இருக்குடி, நல்லா நம்ப வச்சு கூட்டு வந்து மூக்க இருக்கிறீங்களா? அமுதாவா? அமுதா அவ யாரு? நான் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவ பெர்மிஷன் கொடுக்கணுமா? என்னத்த? ஓ ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஏமா ஏன் வீட்ல நான் வந்து இருக்கிறதுக்கு நேத்தி வந்த அவகிட்ட நான் கேட்கணுமா? இப்ப இந்த வீட்டுக்கெல்லாம் அவதானே எல்லாமே பரமு. நல்லது கெட்டது வரவு செலவு எல்லாத்தையுமே அவதானே பாத்துக்கிறா. அவகிட்ட கேட்காம நான் எந்த ஒரு முடிவையும் சொல்ல முடியாது. அது அம்புட்டு நல்லாவும் இருக்காது. நீங்க எப்பவும் போல வரிய போறியன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நிரந்தரமா தங்கணும்னா அது அமுதாதான் முடிவெடுக்கணும். ஏ பரமே, உங்க அம்மா பேச்சு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அப்புறம் ரியல் ஃபேஸ பார்க்க வேண்டியது இருக்கும், பாத்துக்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? இதான் வந்துட்டான்ல. வரட்டும் வரட்டும், நீங்க கேட்குறேன். அட வாங்க அண்ணே, வாங்க அண்ணன் வண்டி. எப்படி இருக்கீங்க? அத்தை, இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. பக்கத்து தெருவுல காது குத்தான். முதல் நாள் ராத்திரியும் அடுத்த நாள் காலையிலக்கும் 20-40 கிலோவா. அப்பா, மொத்தம் 60 கிலோ மாவு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். இப்ப அத்தை, நான் எம்பிட்டு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கிய? அது அமுதாமா, பரமு வீட்டை காலி பண்ணிட்டு மொத்தமா இங்கனையே வர போறாகலாம். அதான் உன்கிட்ட கேட்டுட்டு சொல்லலான்னு. அத்தை, இத போய் ஏன் அத்தை கேட்டுக்கிட்டு? தாராளமா வந்து இருக்கட்டும், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி, நான் இதை உள்ள வச்சுட்டு வரேன். ஏய், நாடகத்தை போட்டு போராடி விடாத, கேளு. அப்புறம் மேடம் சொல்லிட்டாங்கல்ல, வாங்க போய் எடுத்துறாங்க பாங்க. ஏய், டீ இருந்தா குடி. டென்ஷன் ஆக்குறாங்க வீட்டுக்குள்ள வந்தாலே. இதெல்லாம் என் தலை எழுத்து. நல்லாவா இருக்கு? போதும் பாக்குறேன். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாமன்னு. புவனா, சொல்லுங்க அண்ணமண்டி. ஒன்னும் இல்ல, நீ படிச்சு முடிச்ச பிறகு இந்த சீட்ல இருக்க பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரியா? இம்பிட்டு தானே, இப்பவே போறேன். அண்ணமண்டி, சொல்லுங்க மகாராணி, உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அரிசியை ஊற வைக்கணும், அரைக்கணும், நிறைய வேலை இருக்கு. அதே நேரத்துல வீட்டுக்கும் சமைக்கணும் இல்லையா? அதனால நீங்க 2 பேரும் கொஞ்சம் வந்து அரிசியை கழுவி அரைச்சு கொடுக்க உதவி பண்ணீங்கன்னா. யார பார்த்து? உன் வீட்டுக்கு வந்துட்டோன்னு குத்தி காட்டுறியோ? சும்மா உன் வீட்டுல உட்காந்து திங்க போறோன்னு எங்களையும் வேலை வாங்க பாக்குற, அப்படிதானே? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் நிறுத்து. சும்மா கூட கூட பேசிக்கிட்டு. நாங்க இந்த வீட்டுக்கு விருந்தாளிங்க.
நீதான் முறைப்படி எங்களை கவனிச்சுக்கணும். முதல்ல அத புரிஞ்சுக்கோ. வேலைல சொல்றா வேலை. அண்ணமண்டி அதுக்கு இல்ல, எல்லாரும் வேலைய பகிர்ந்து பண்ணா. ஏய் என்ன நீ பாட்டுக்கு விட்டா பேசிட்டு போயிட்டே இருக்க? இப்ப 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 நீ என்னதான் சொல்ல வர? ஏத்தா மகராசி, இனிமே இந்த வீட்ல நீ சொல்ற எடுபடி வேலை செஞ்சாதான் இருக்கணுமா? அப்பதான் சோறு கொடுப்பா, அப்படித்தானே? சொல்லு, சொல்லித்தான் பாரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த மண்ணனா நீ சொன்னாதான் வீட்டுக்குள்ள விடுவேன்னு சொல்லுது. நீ என்னடானா நீ சொல்ற இந்த எடுபடி வேலை மாவாட்டன் மண்ணானே? ஏய் ஏய் எனக்கு ஒன்றும் புரியல. நீ இந்த வீட்டுல என்னதான் மரியாதை கொடுக்குற நீ? நானும் அதான் மாமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரோ ஒரு வட்டிக்கார பொண்ணு என்ன வச்சு அடிக்கிறா. வேலை செஞ்சு காசு கொடுத்தாதான் சோறுன்னு சொல்லிட்டு இருக்கா. நாளுக்கு நாள் இவ அதிகாரம் அதிகமாயிட்டே இருக்கு மாமா இந்த வீட்டுல. நான் அதிகாரமாலாம் சொல்லல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமா சேர்ந்து வேலைய செஞ்சா வேலை சீக்கிரமா முடியும்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னேன். ஒரு குடும்பம் முன்னேறணும்னா எல்லாருமா சேர்ந்து உழைக்கணும். ஒருத்தர் மட்டும் வேலை செய்வாக, மத்தவங்க எல்லாம் சும்மா இருப்பாகனா எப்பதான் அந்த குடும்பம் முன்னேறும்? நிறுத்து, போதும் வழக்கம். முதல்ல நல்லவமாய் காமிச்சு எங்க எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்குவ. அப்புறம் நாங்க காலமுள்ள உனக்கு கையை கட்டிட்டு உனக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? நான் உனக்கு அடிமையா இருக்கணுமோ? மாவட்ட கலெக்டர் என்ன பார்த்தா சாருன்னு உன்னை சலிட்டு போட்டு போவேன். என்ன நீ மாவட்ட சொல்ற? இப்படியே நாங்க 2 பேரும் சும்மா இருக்கோம் சொல்லி அப்படியே கிரைண்ட கொண்டு போய் நான் ஒரு நல்ல விலைக்கு வெளியில வித்துட்டு ஆட்டு வர போட்டு எங்களை ஆட்ட சொல்லுவோம். அப்புறம் கரண்ட் பில் அதிகமா தானே இதானே வந்துட்டான். பயமுடுமா அம்மா? ஏய் ஏய் எந்த பேரும் இறங்காதீடா, ஏற்கனவே மேலே ஏத்துக்கடா. மாப்ள என்ன எங்க வந்து நாடா பண்ணிட்டு இருக்கியா? ஏய் நீ எனக்கு வெடி பண்ணிருக்க. அதானே என் புருஷன் இல்லாத வீட்ல எனக்கு என்ன இருக்கு? எதுக்கு பயப்படுற? அவ சொல்றதல கேட்டு நீ ஆட போட்டுக்கிட்டு இருக்க. அவள சொல்ல வேண்டியதானே, எங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஆள விடுமா சீவண்டி. நானும் போறேன் அக்காவோடய. அடுத்து என்னதானே வெளியில துரத்துவீங்க நீங்க? இந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா? அத்தை, நான் எதுவும் தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தா. நீ பேசுறது எல்லாமே சரிதான். அவங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. சரி, நான் போய் பேசி கூட்டிட்டு வரேன். அத்தை நான் தானே பேசினேன், நானே வரேன் அத்தை. இல்ல வேணாமா, அவங்க உன் மேல தானே கோவமா இருக்காங்க. இரு, நான் போய் பேசி கூட்டிட்டு வரேன். வா புவனு. நீ போய் மாவட்ட சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய அசிங்க. ஏன் பாப்பா, முன்னாடி நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம்னா உங்க அம்மா பதறி அடிச்சு ஓடியாரு. இப்ப என்னடானா இந்த அமுதா வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையில்லைன்னு முடிவு பண்ணிருச்சு போல. அம்மாவை சொல்லி என்னங்க பண்றது? எல்லாம் மாய மந்திரம் போட்டு மாத்தி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த ஆள்மயக்கி பண்ற வேலை தான் அவ்வளவு. அவ யாருங்க? நேத்து வந்தவ. நான் யாரு? அந்த வீட்டோட மூத்த பொண்ணு. அந்த வீட்டை சேர்ந்தவளையே அவ வேலை வாங்குவாளா? அவ வச்சதுதான் அங்க சட்டமா இருக்குமா என்ன? அக்கா, அவ அம்மாவை மட்டும் மாத்தல, வீட்டுல நிறைய விஷயத்த மாத்திட்டா. நாளுக்கு நாள் அவ அதிகாரம் தான் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. பெறவு அவ ஆடுற ஆட்டத்துக்கு அம்மா கால்ல சலங்கையில கட்டி விடுது. பெறவ வாடுதல செய்வா. என்னமோ கோச்சிட்டு போறாங்களே, பின்னாடி வந்து யாராவது தடுத்தாங்களா? இல்லையே. அப்போ நான் முக்கியம் இல்ல, அவதானே முக்கியமா போயிட்டா. ஏய் பாப்பா, உங்க அம்மா வருது பாரு, கண்டுக்கிறாம இரு. யாரு அம்மா கிட்ட வந்தனா பரமே மாப்ள தெரியாம நடந்துச்சு அப்படி நாடகத்தை போடும். எதையுமே கண்டுக்காத, எதையுமே காதல் வாங்காம உனக்கு என்ன தோணுதோ பேசு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். வரட்டுங்க, நான் ஒரு கை பாத்துறேன். இத நான் சும்மாவே விட மாட்டேங்க, நீங்க எது கேட்காதீங்க. பாருமா மாப்பிள்ள. ஓ, இப்பதான் அவரு மாப்பிள்ள நான் உன் மகன் உன் கண்ணுக்கு தெரியுதோ? வீட்ல ஒருத்தி எங்களை அதிகாரம் பண்ணி அசிங்கப்படுத்தினாலே, அப்ப எங்க போச்சு மாப்பிள்ள மருமகன்லாம்? போச்சுக்கிட்ட நாங்க வீட்டை விட்டு வெளியே வர்றோம், அது உங்களுக்கு பெருசா தெரியல. சரி, நான் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள தானே, நீங்க இவ்வளவுதான் மரியாதை தெரியுங்களா? எவ்வளவு ஒருத்தி இங்க வந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவளை என்ன ஏதுன்னு கேட்க துப்பு இல்லாம இங்க வந்துட்டு மாப்பிள்ளை நடிக்கிறீங்களோ? மாப்பிள்ள, அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு?
வீட்டு வேலைக்குன்னு ஏதோ உதவி கேட்டா. நீங்களே ஏதோ ஒண்ணு நினைச்சு ஆத்திரப்பட்டு வெளியில வந்ததுக்கு பாவம் அவ என்ன பண்ணுவா? ஆத்தாடி பிரமா பாத்தியா? அவ உங்கள அங்க இருக்க வேண்டான்னு சொல்லலையே. நம்ம வீட்டு வேலைய நாம தானே பிரிச்சு. சூப்பர்மா, சூப்பர். நான் கூட ஏதோ எங்க மேல பாவப்பட்டு கூப்பிட வந்தியோன்னு பார்த்தேன். ஓ மருமக சொன்னதா சரின்னு சொல்லி வக்காலத்து வாங்க வந்தியோ? கேள்றி விடாத. மா, ஏன் புருஷனை வேலை வாங்க அவ யாரு? நான் பிறந்த வீட்ல வந்து தங்குறதுக்கு அவதான் எனக்கு சம்மதம் சொல்லணுமா இல்ல நான் தெரியாம கேக்குறேன்? ஏமா ஒண்ணு சொல்லு, நான் தானே உன் மூத்த மவ. என்னை விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? என்னடி நீ கூட புரியாம உன் புருஷன் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சொன்னதுல தப்பு இல்லைன்னு புரியும். பாருங்க, உங்க விளக்கோரடா ஒண்ணும் தேவையில்ல. என்னை கடுப்பேத்துறாதீங்க. உனக்கு ஆள் வர. ஏய் கூட்டி போங்க மாமா. போயிரு தயவு செய்து. அக்கா வாக்கா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அப்பா வாடி வா, மகராசி வா, கூட பிறந்த பொறப்பே. அவ என்ன சொல்லட்டும்? ஆமா நொண்ணமணி சொல்ல வேண்டியது. அப்புறம் எதுக்கடி வந்து பேசிக்கிட்டு இருக்க? அப்படி என்னதான் போட்டு சொக்கி வச்சிருக்காளோ தெரியல. அக்கா என்னாச்சு? உன் மக ஏதோ கோவத்துல திட்டிட்டு இருக்கா? வண்டியில பொருள்லாம் ஏறி இருக்கு போல இருக்கு. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க போங்க, சும்மாதான் பேசிட்டு இருக்கோம். பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ போ, உன் குடும்பமானதான் வாரத்துக்கு ஒரு தடவை காட்டுல பறக்குத. பாத்துக்கோ, வாரேன். கொஞ்சம் அமைதியா இருங்க மாப்பிள்ள. நம்ம குடும்ப விஷயத்தை நடுத்தருவுல வச்சு பேசணுமா? நீங்க வாங்க மாப்பிள்ள, வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க வரமோ, நீ வாடி வா. ரோட்ல வச்சு இப்படி எல்லாம் கத்த வேணாம் மாப்பிள்ள. நம்ம குடும்பமான இப்படியா போகணும்? தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. அசிங்கப்படுத்துற 4 சவத்துக்குள்ள அசிங்கப்படுத்தீங்க. என்னை அவமானப்படுத்த போது எங்க போச்சு உங்க கௌரவமா? என்னை அழுகு விட்டு வெடிக்க பார்க்காதீங்க. நான் மாவட்டணுமா? மா, போனது எங்க மானம்ல, உங்களுக்கு எப்படி அந்த வழி தெரியும்? சரிம்மா, நீ இம்புட்டு கெஞ்சறதுனால நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். நாங்க வீட்டுக்கு வரணும்னா போன எங்க மான மரியாதைலாம் திரும்ப வரணும். அதுக்கு உங்க பாச மருமக இருக்கால அந்த அமுதா, அவளை ஊருக்கு முன்னாடி எங்க 3 பேர் காலையும் விழுந்து, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இனிமே மட்டு மரியாதை இல்லாம நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி எங்க 3 பேர்கிட்டயும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்ல நாங்க அந்த வீட்டுக்கு வரமாட்டோம். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ஆமா, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். பெரிய அவமானம் போச்சு. அழுகாதே, நீ அழுக வச்சுட்டாங்க. அத்தை, சும்மா நின்றுட்டு நீலக்கணி விட்டு நடிச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. போங்க போய் அந்த பிள்ளைக்கு செஞ்சது தப்புன்னு புத்தி சொல்லி வடிவேலு சொன்ன மாதிரி வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்பதான் என் கோபம் கொஞ்சம் பாதியாச்சு குறையும். போங்க. ஏய் ஓடி பாப்பல, கூட்டிட்டு போமா. கோபத்துல ஏதாச்சும் பண்ணிட போறேன். அது செஞ்சு மூஞ்சி முன்னாடி நிக்காதீங்க. நான் கோபம் குறையிற வரேன். ஏங்க அவ கொட்டத்தை அடக்க இதுதாங்க சரியான நேரம். ஊர் முன்னாடி அவளுக்கு எப்படியாவது மன்னிப்பு கேட்க வச்சே ஆகணும். அப்படியே அவ அகங்காரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். அப்பதான் ஏன் மனசு ஆறும். ஏய் மாப்பிள, கூட்டா பஞ்சாயத்தை. அத்தை, என்னாச்சு? வந்துட்டாளா? எங்க அவ? என்னாச்சு? அவங்க பேச்ச விடத்தா. புவன, பின்னாடி காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வை, மழை வரப்போகுது. அத்தை, என்ன சொன்னாங்கன்றத மறக்காம சொல்லுங்களா அத்தை. அவங்க எதுவும் சொல்லல அத்தா. அவங்க யாரு சொல்றதுக்கு? அவங்க கோவம்லாம் அப்பப்ப வரும் போகும். ரோஷம் இல்லாத ஜென்மங்க. வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு யாருக்கிட்ட வம்பு இழுக்கலாமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்கள பத்தி பேசுனதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதத்தா. ஏதோ மாவு ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அந்த வேலையை பாரு. கரெக்டா டைமுக்கு கொடுத்தாதான் அடுத்தடுத்த ஆர்டர் வரும். ஐயோ அத்தை, என்ன சொல்றிய? புவனா, நீயாவது கொஞ்சம் சொல்ல. அண்ணமண்டி, அவங்க ஊருக்கு நடுவுல நின்னு எல்லார் முன்னாடியும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க.
அப்படி மன்னிப்பு கேட்டாதான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்றாங்க. யாரு? ஏன் மருமக வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆத்தா அமுதா, அவங்க அப்படித்தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கோபம் குறைஞ்சி செஞ்சது தப்புன்னு நினைச்சு வந்தா வரட்டும், இல்ல அப்படியே போகட்டும். அவங்க பக்கம் கொஞ்சம் நியாயம் இருந்திருந்தாலும் நானே மன்னிப்பு கேளுமான்னு சொல்லி இருப்பேன். என் மகனும் மருமகளும் சேர்ந்து வீம்புக்கு பண்றாங்க. நீ இப்ப போய் மன்னிப்பு கேட்டேனா இம்புட்டு நாளா நீ இந்த வீட்டுல இருந்ததெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். வேணா அத்தை, வேணாம். உன் அத்தை நான் சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. அமுட்டுதே. உள்ள போலாம். தெரியுமா தெரியுமா? வாயா பழனி, வாயா. வாத்தா, ஏன் 2 பேரும் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல பெரியம்மா. காஃபி மோரு ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாத்த, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். உமா, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நடந்தது. ஐயோ, அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டாத்த. என்னத்தா, முக்கியமான விஷயமா திடுதுப்புன்னு வந்து நிக்கிறிய? ஒரே ஊர்ல இருக்கும்னு தான் பேரு. உங்க வீட்டு ஆளுங்க யாரும் அந்த பக்கம் வர்றதில்ல. முன்னெல்லாம் இந்த வடிவேல் பையன் அங்க வந்துகிட்டு இருப்பான். ஆனா உமா ஏதோ அன்னைக்கு சொல்லிட்டான்னு அவனும் வர்றதில்ல. அதுக்குன்னு நாங்க அப்படியே விட்டுற முடியுமா? அப்படிலாம் இல்லையா. இங்க பொழுதுக்கு ஒரு பஞ்சாயத்துன்னு போய்கிட்டு கிடக்கேன். நல்லது கெட்டதை பார்க்க எனக்கு எங்க நேரம் இருக்கு? உனக்கு தெரியாததா? என்னங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன் கண்டதையும் பேசி அவங்கள சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க அத்தை, ரெண்டும் நம்ம வீடு தானே. இதுல என்ன இருக்கு? நாங்க இங்க கோயிலுக்கு வந்தோம், அதான் உங்களை பார்த்து பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். எங்க அத்தை அமுதா? பின்னாடிதான் இருந்தா. இருத்தா, கூப்பிடுறேன். இருங்க இருங்க. அவளுக்கு விபூதி அடிக்க தானே வந்திருக்கேன். என்னத்தா? இல்ல இல்ல, விபூதி கொடுக்க தானே வந்திருக்கேன்னு சொன்னேன். ஓ, நானே போய் கொடுத்துறேன். சரி. எங்க நீங்க இங்க போய் இருங்க. பார்த்துட்டு வா. ஐயா பழனி, என்ன சாப்பிடுறிய? என்ன மேடம், வரலாமா? அட, எதுக்கு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்க? உன் பொழப்பிங்கன்னு என்னன்னா ஊருக்கே தெரியுமே. நீ கண்ணு தொடச்சா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? அப்புச்சி, நீ கலங்கடிச்சிட்டு வந்தல்ல, நீ நல்லாவே இருக்க முடியாதுடி. நீ என் கண் முன்னாடி கஷ்டப்படதான் போற, அத நான் பார்க்க தான் போறேன். இதான் சொல்ல வந்தியலா? சச்சா, அது சொல்ல வரல, வேற ஒண்ணு சொல்ல வந்த. ஊருக்குள்ள இப்போ உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? சிதம்பரம் அமுதாவ ராசாத்தி கணக்கா ராணி கணக்கா வளர்த்தாரு. ஆனா அவ என்ன செஞ்சா? கல்யாணத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பெத்த அப்பா மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டு போனா. சரி, போன இடத்துலயாவது நல்லா இருப்பான்னு நினைச்சா அதுவும் இல்ல. ரங்குனா குடும்பம் காசு பணத்துல முன்ன பின்ன இருந்தாலும் கௌரவத்திலையும் குடும்ப ஒத்துமையிலையும் அசைக்க முடியாம இருந்தாங்க. இவ அங்கன போய் உட்கார்ந்துகிட்டு வாரம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டி குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சது இல்லாம இம்பிட்டு நாள் ஒண்ணு மண்ணா இருந்த குடும்பத்தையும் பிரிச்சுட்டா. இதெல்லாம் நான் சொல்லல ஆத்தா, உன்னை பத்தி ஊருக்குள்ள இப்படிதான் பேசிக்கிறாங்க. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உன்னை பெத்தவங்களுக்கும் உன்னை பிடிக்கல, வந்த இடத்துலயும் உன்னை யாருக்குமே பிடிக்கல. நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க? அழாத. இப்ப அழுது என்ன செய்யறது? நமக்கு தான் கால் இருக்குன்னு ஓவரா ஆடினா இப்படிதான் முடியும். ஆமா, இப்ப நீ என்ன செய்ய போற? புகுந்த வீடு ஒற்றுமையை காப்பாத்த பஞ்சாயத்துல அவங்க கால்ல விழ போறியா? விழுந்துதானே ஆகணும்.
அப்படி நீ விழுகலனா என்ன நடக்கும்னு தெரியும்ல? வீட்டுக்கு வந்த ஒரே மாசத்துல நாத்தனார அடிச்சு விரட்டிட்ட அமுதான்னு சொல்லிட்டு ஊரே காரி துப்பும். வீட்டுக்கு வந்தவ பேச்சு கேட்டுட்டு பெத்த புள்ளி துரத்தி விட்டுட்டாங்கன்னு உன் மாமியாரையும் உன் புருஷனையும் இந்த ஊரே ஏசும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எவனாச்சும் பொண்ணு எடுக்கணும்னு பூனாவை கேட்டு வருவான்? மானமுள்ள எவனும் வரமாட்டான். நீ உன் மாமியாரு உன் நாத்தனார்னு 3 பேரும் வாழா வெட்டியா சந்தோஷமா இப்படி ஒதுங்கி கொல்லையிலேயே கிடங்க. இதுல எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அவங்க கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்டு அவமானம் பட்டாலும் சரி, இல்ல நீ வீம்பு புடிச்சு வீணா போனாலும் சரி, எனக்கு சந்தோஷம்தான். பேசிட்டியாவுமா? ஆ, பேசிட்டே இருக்கேன். என்ன முதா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? புரிஞ்சுது. ம், என்ன செய்யணும்னு நான் பாத்துக்கிறேன். ம்.